கஜா புயல்லையும் வீடு இழந்து போய் நான் வசூல் பண்ணப்பட்ட ஏழைகளுக்கு உதவி செய்ய வீட்டுக்கே வரல. அந்த வீடு ஆசைப்பட்ட தூக்குனவுடனே அங்கே நின்று பார்த்துட்டு அவர் வீட்டுக்குள்ளே கூட வந்து பாடி கிடந்து எங்கள் மூட்டையை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே கிடந்துல அழுவி போச்சு அந்த வாடையோட. அது மாதிரி இப்போ தான் எல்லாருக்கும் அந்த பக்குவங்கள் தர்மம் தலைகாக்கும். எதையும் எதிர்பார்க்காம செஞ்சேன். இப்போ டாக்டர் பட்டம் வாங்கிங்க, இன்னும் நிறையா அவார்டு வாங்க. கஜா புயல்லையும் வீடு இழந்து போய் நான் வசூல் பண்ணப்பட்ட ஏழைகளுக்கு உதவி செய்ய வீட்டுக்கே வரல. அந்த வீடு ஆசைப்பட்ட தூக்குனவுடனே அங்கே நின்று பார்த்துட்டு அவர் போய்த்த எனக்கு ரொம்ப அழுதுகிட்டு வீட்டை சுற்றி 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 அழுதுகிட்டு சாமான் சட்டு துணிமணி எதுவும் மேலேன்னு அழுது மாராசா ஆரன்ஸ் வந்து சேதி சொல்ல விட்டி தான் எனக்கு வீடு கட்டி தாரேன்னு சொல்ல விட்டு தான் எனக்கு மனசு என்ன சாமான் போனாலும் அப்புறம் கவலையெல்லாம் விட்டுருச்சு. பிள்ளையெல்லாம் சிட்டு சிம்ளமாக இருக்கையில் இந்த தொழிலுக்கு போனாங்க. மழைன்னு இருக்காது, வெயிலுன்னு இருக்காது. அப்போ 108 வரல. 108 வராதுக்கு முன்னாடி எங்கள் விட்டு ஐயா இந்த தேவை செய்ய போனார். போனால் பாச்சாமத்துக்குள்ளேயும் போவார். 1 மணின்னு இருக்காது, 2 மணின்னு ஊருக்கே பண்ணுறியே அப்படின்னு நான் பேசி சண்டைக்கெல்லாம் போவேன். நீ ஊர் மக்களுக்கே பண்ணிட்டு போ, எனக்கு ஒரு உதவி செய்கிறால, இன்னமும் இருக்க நம்மளுக்கு சொந்த வீடுன்னு பட்டா இல்லைம்மா. எந்த விதமான சொத்து இல்லாமல் இவ்வளோ தூரம் பேர் வாங்கியிருக்கிறது இந்த சேவை செஞ்சதுனால தான். தர்மம் தலைகாக்குங்கிற நோக்கம் எனக்கு வந்ததுனால இப்போ நல்லா இருக்கு. தர்மம் தலைகாக்கும். எதையும் எதிர்பார்க்காம செஞ்சேன். இப்போ டாக்டர் பட்டம் வாங்கிங்க, இன்னும் நிறையா அவார்டு வாங்க போகிறேன். அவங்க அடக்கம் பண்ண சொன்னால் அடக்கம் பண்ணிடுவேன், எரிக்க சொன்னால் இருக்கு. அவங்க வந்து கலெக்டர் அம்மா வந்து நான் கேரளா வெள்ளம் கொடுக்கும்போது பல லட்ச ரூபா கொண்டு கொடுத்தேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே 750 800 1000 போடுற ட்ரெஸ் தான் கொண்டு கொடுத்தேன். போகும்போது எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்க யார் பரிந்துரை பண்ணாங்கன்னு தெரியல, பெங்களூர்லேருந்து தான் எனக்கு வந்து கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறோம், என்னென்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்கன்னா நான் எல்லாம் தபால் போட்டு பேசினேன். காட்டுக்குள்ளே கூட வந்து பாடி கிடந்து எங்கள் மூட்டையை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே கிடந்துல அழுவி போச்சு அந்த வாடையோட. துணியெல்லாம் இப்போ போட மாட்டார், கொள்ள மாட்டார், கட்ட மாட்டார். உள்ளே தூக்கிட்டு போகிறதுக்கு 1500 வாங்கிட்டாங்க. இந்த வேலை தலைவரையாக போச்சு. நைட்டு 1 மணிக்கு பாடி ஏற்றி வச்சா எப்படி வாடை எதுவுமே தயக்கமே இல்லாமல் நான் மட்டும் வண்டியை கொண்டு போய் டிஹெச்சில் கொண்டு வண்டியை வந்து தெய்வம் மாதிரி நான் பாராட்டி நான் சாமி கும்பிட்டுருக்கேன்.